கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா எலெக்ஷன் வச்சு தான் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மேப் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 18வது லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 18வது லோக்சபா தேர்தலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு மார்ச் மிட்ல வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் 14 மற்றும் 15 அடிப்படையில், ஓகேங்களா, செக்ஷன் 14 and 15 பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த எலெக்ஷன் டேட் எல்லாம் சொல்றாங்க. அந்த வகையில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிறது 7 கட்டங்களாக நடைபெறும் அப்படிங்கிறது சொன்னாங்க. 18வது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 7 கட்டங்களாக நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 19 வந்து முதல் கட்டம் நடந்துச்சு. கடைசியா பார்த்தோம்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த தேர்தலுக்கான இந்த 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. இதனுடைய வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 4ஆம் தேதி வந்து நமக்கு வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று ஓட் கவுண்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 542 தொகுதிகளுக்கு வந்துருச்சு. ஒரு தொகுதியில் மட்டும் இன்னமும் எண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நேற்று நைட்டு 12 o'clock டேட்டா வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா சிங்கிளா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. என்னன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 543 தொகுதிகள் இருக்கு. லோக்சபா தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 543 தொகுதிகள் வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 543 தொகுதிகளில் எந்த ஒரு கட்சி 272 தொகுதிகளை வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெஜாரிட்டியில தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சிக்குமே இந்த 272 அப்படிங்கிற இந்த நம்பர் கிடைக்கல. ஓகேங்களா? யாருக்கிட்டையும் 272 எம்பிஸ் அப்படிங்கிறது இல்லை. அதிகபட்சமா பாக்குறப்ப நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, ஓகேங்களா, எவ்வளவு எம்பி வச்சிருக்காங்க அப்படின்னா 240 எம்பி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 99 எம்பிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாக்குறோம் நம்ம எந்த ஒரு கட்சிக்குமே வந்து தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? சோ அப்ப தனி பெரும்பான்மை இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு 3-4 தேர்தல்களா பாக்குறப்ப இந்தியாவில் குறிப்பா 2014 2019 பாக்குறப்ப இந்தியாவில் ஒரு கட்சிக்கே 272 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அதனால 2014 அப்படிதான் இருந்துச்சு. 2019 பிஜேபி பார்த்தோம்னா ஒரு 303 சீட் வச்சிருந்தாங்க. அப்ப தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சாங்க. இப்ப இப்போ அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. 240 தொகுதிகள் தான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய கூட்டணியா இருந்த அந்த என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவங்க கிட்ட எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 292 சீட் இருக்கு. இந்தியா கூட்டணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த காங்கிரஸ், டிஎம்கே, திரிணாமுல், இந்த மாதிரி நிறைய கட்சிகள், சமாஜ்வாடி பார்ட்டி, இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இருக்கிறதா இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 233 இடங்கள்ல ஏறக்குறைய வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ யாருக்குமே பார்த்தோம்னா எந்த ஒரு தனி கட்சிக்குமே வந்து ஒரு பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. கூட்டணி அடிப்படையில் ஒரு 292 நம்பரை இவங்க வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தோம்னா ஒரு 233 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்போ இவங்களுமே ஆட்சி அமைச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள், ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவங்களாம் நினைச்சா இவங்க 2 பேர்ல யாரு வேணாலும் ஆட்சி அமைக்க முடியும். இன்கேஸ் இவங்க அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் யார் எவ்வளவு தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒரு தனி பெரும்பான்மை இல்லாதனால எந்த ஒரு கட்சிக்குமே தனி ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது. ஜனநாயகத்தின் வெற்றியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ஸ்டேபிள் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி தான் ரூலிங் பார்ட்டியுமே சிங்கிள் மெஜாரிட்டியில் ரூல் பண்ணால் அது அவங்க நினைச்ச விஷயங்களை செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிடும். இதே கூட்டணி ஆட்சியாக இருக்கப்ப கூட்டணி அரசாங்கங்கள் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். கூட்டணி ஆட்சின்னு வரப்போ மாநில கட்சிகள் தான் கூட்டணியில் வந்து இருப்பாங்க. அப்போ மாநிலங்களோட உரிமை வந்து அந்த இடத்துல அதிகமாக பேசப்படும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியில தான் கொண்டு வர முடியும். ஒரு தனி ஒரு கட்சி மட்டும் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் இந்தியாவோட எலெக்ஷன் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா நிறைய வேட்பாளர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. இன்னமும் எவ்வளவு விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அந்த அனாலிசிஸ்லாம் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு சில சுவாரஸ்ய
சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோர் அப்படிங்கிற தொகுதி இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்தோர் அப்படிங்கிற தொகுதியை பார்த்தோம்னா நமக்கு 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கர் லால்வானி அப்படிங்கிற ஒரு கட்சியோட வேட்பாளர் ஓகேங்களா, பிஜேபியோட வேட்பாளர் ஓகேங்களா. ஸோ சங்கர் லால்வானி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவிலே அதிகமாக இருக்கு ஓகேங்களா. சங்கர் லால்வானி 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில். இதே இந்தோர் தொகுதியில் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோட்டா எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.18 லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்கு. 2.18 lakh votes வந்து வாங்கியிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தோம்னா நோட்டாவோட வரலாற்றில் இதுதான் இருக்கிறதுலே பதிவான அதிகப்படியான வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட்டா நமக்கு தெரியும் 2014 இருந்து இருக்கு. 2014 பார்த்தோம்னா நீலகிரி மக்களவை தொகுதியில் ஓகேங்களா எவ்வளோ வந்துச்சுன்னு அப்படின்னா ஒரு 46,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது 2019 கோபால்கஞ்ச் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஸோ அந்த தொகுதியில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 51,000 வாக்குகளை நோட்டா வாங்கியிருக்கும். இதுதான் ஆல்ரெடி இருந்த ரெக்கார்டா இருந்துச்சு. ஸோ இந்த ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணி 2.18 lakh votes வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டா எந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோர் அப்படிங்கிற இந்த தொகுதியில் வாங்கியிருப்பாங்க. ஸோ என்ன ஒரு காரணம் ஏன் நோட்டாவுக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நமக்கு பிஜேபி காங்கிரஸ் தான் போட்டியா இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் நாமினேஷன் வந்து வாபஸ் வாங்கியிருப்பாரு கடைசி நேரத்தில். இதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் கட்சி நீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கட்சி வேட்பாளர் இல்லைனாலும் பரவாயில்ல நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் இதை பார்க்குறாங்க ஓகேவா. ஸோ மற்றபடி பார்க்குறப்ப நமக்கு எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சியோட வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்தில் ஓகேங்களா. சூரத் அப்படிங்கிற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முகேஷ் தலால் அப்படிங்கிற வேட்பாளர் ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் தலால் அப்படின்னு சொல்றோம். இந்த வேட்பாளர் இந்தியாவிலே 35வது நபராக இருக்காரு. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மக்களவை தேர்தலை போட்டியின்றி வெற்றி பெறுறதுல, அதாவது அன்அப்போஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த அன்அப்போஸ்டா ஒரு எலெக்ஷனை வின் பண்றாரு ஓகேங்களா. 18வது லோக்சபா எலெக்ஷன்ல எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேட்பாளர் சூரத் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணப்பே வந்து நாமினேஷன் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்பவே பார்த்தோம்னா இவருக்கு எதிராக யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேரோட வேட்புமனுக்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த வகையில் முகேஷ் தலால் அப்பயே நாமினேஷன் ஃபைனலைஸ் ஆன அந்த டைம்லேயே வந்து அன்அப்போஸ்டா வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட 35வது நபராக இருக்காரு அன்அப்போஸ்டா லோக்சபா எலெக்ஷனை வின் பண்றதுல ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மற்றபடி பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்சபா எலெக்ஷனோடய சேர்ந்து நமக்கு ஒரு 4 மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா, அடுத்தது ஆந்திர பிரதேஷ், அடுத்தது ஒடிசா, அடுத்தது வந்து சிக்கிம். இந்த 4 இடங்கள்லையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு மாநில சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்துச்சு, அதே மாதிரி மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதும் நடந்துச்சு. அந்த வகையில் பார்க்குறப்ப அருணாச்சல் பிரதேசில் ஆல்ரெடி இருந்தவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிக்கிம் கிரந்த்காரி மோர்ச்சா அப்படிங்கிறவங்க 32 இடங்கள் இருக்கு. அதுல 31 இடங்கள்ல வின் பண்ணி இவங்க சிக்கிம் கிரந்த்காரி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி வின் பண்ணிருக்காங்க. அருணாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் 46 இடங்கள்ல பிஜேபி வின் பண்ணி இருக்காங்க ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஸோ அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 175 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 4வது முறையா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ 4th டைமா ஆந்திர பிரதேஷ் சிஎம்மா வர போறாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஒடிசாவை பார்த்தோம்னா நமக்கு பிஜு ஜனதா தள் அப்படிங்கிற ஒரு கட்சி ஓகேங்களா. சங்கு தான் அந்த கட்சியோட சின்னமாவே இருக்கும். பிஜு ஜனதா தள் அப்படிங்கிறது பிஜு பட்நாயக் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அவருடைய பையனா இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் பார்த்தோம்னா 2000வது ஆண்டுல இருந்து 2024 வரைக்கும் 2000 இருந்து 2024 வரைக்கும் யார் தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஜு ஜனதா தள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. நவீன் பட்நாயக் அவர்கள் தான் முதல்வராக இருந்தாரு. ஸோ இவங்க 24 வருஷம் கழிச்சு இப்பதான் தோத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அசம்பிளிலையும் தோத்துட்டாங்க, லோக்சபா எலெக்ஷன்லையும் கணிசமான இடங்களை வந்து தோத்துட்டாங்க ஓகேவா. ஸோ அப்போ 2024 முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து தோத்தது ஓகேவா. ஒடிசாவோட முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் தோத்துட்டார். ஸோ இந்த 4 மாநிலத்துக்கும் பார்த்தோம்னா அசம்பிளி எலெக்ஷனோட சேர்த்து லோக்சபா எலெக்ஷனும் நடந்துச்சு ஓகேவா. ஸோ அப்போ முக்கியமான திருப்பு முனைகள் நிறைய இருந்துச்சு. குறிப்பாக பார்க்குறப்ப இந்த ஒடிசால நவீன் பட்நாயக் அவர்கள் தோத்ததெல்லாம் வந்து திருப்பு முனையான ஒரு விஷயமா இருந்துச்சு.
அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மத்திய மாநிலங்கள் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பிஜேபி அந்த ஒரு கட்சி பார்த்தோம்னா நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போல்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாததாக இருந்துச்சு. ஓகேங்களா, பீப்புளோட வெர்டிக் மக்களோடைய முடிவு அப்படிங்கிறதும் வேற மாதிரியும் எக்ஸிட் போல்ஸோட முடிவு வேற மாதிரியும் இருந்தது நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ மற்றபடி பார்க்குறப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 39 லோக்சபா தொகுதிகள் இருக்கு, +1 பாண்டிச்சேரி. ஓகேங்களா, அதுதான் 40 நமதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோகன் கூட, ஃபேமஸான ஸ்லோகம் 40 நமதே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 39 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், 1 அப்படிங்கிறது புதுச்சேரியில். ஸோ இந்த 39 தொகுதிகளையும் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன விஷயங்கள் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யங்கஸ்ட் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஓல்டஸ்டா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த புஷ்பேந்திர சரோஜ் அப்படிங்கிறவர், அடுத்தது பார்த்தோம்னா பிரியா சரோஜ் அப்படிங்கிறவங்க, அடுத்தது சம்பத்தி ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் பார்த்தோம்னா 25 வயசுல லோக்சபா எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சம்பதி அப்படிங்கிறவர், அடுத்தது பிரியா சரோஜ், அடுத்தது புஷ்பேந்திர சரோஜ் அப்படிங்கிற இந்த 3 பேரும் 25 வயசுல. அடுத்தது ஓல்டஸ்டா, ஓகேங்களா, மிக அதிக வயதில் இந்த லோக்சபா தேர்தலை வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ஸ் இந்த ஒரு எலெக்ஷன்ல, ஓகேங்களா, இந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள்லேயே மிக அதிக வயது உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய TR பாலு அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ 82 வயசுல TR பாலு அவர்கள் நமக்கு மறுபடியும் பார்த்தோம்னா மக்களவை உறுப்பினராக இருக்காரு. ஸோ ஓல்டஸ்ட் மெம்பரா அவர் வந்து இந்த அவையில இருக்க போறாரு. ஸோ 82 வயசுல TR பாலு அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ யங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25 வயசுல ஒரு 3 பேர் வந்து இந்த இதுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 797 பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. அதுல நமக்கு நேற்று கவுண்டிங் முடிவில் இன்னமும் அந்த டேட்டாஸ் வந்து எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கல. ஸோ அரௌண்ட் ஒரு 30 விமன் மேலேயே ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ போன லோக்சபா எலெக்ஷன் 17வது லோக்சபா எலெக்ஷன் 2019 நடந்துச்சு. அதுல பார்த்தோம்னா ஒரு 78 பெண்கள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை இந்த நம்பரை வந்து கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ எவ்வளவு டேட்டாஸ் அந்த எவ்வளவு விமன் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நாளைக்கு பார்ப்போம் நம்ம. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் இந்த லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருந்துச்சு. போத் எக்ஸாம் அண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து எக்ஸாமுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் நம்ம, பார்ப்போம். ஓகேங்களா, குறிப்பா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் ஆகணுங்கிறப்போ இந்த தேசிய கட்சிகளோட சின்னங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய சின்னம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதெல்லாம் பார்த்தோம்னா பேசிக்கா முன்னாடியே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, நம்ம பார்த்த இந்த செக்ஷன் 14, 15 கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துருவோம். இது கூட ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இதெல்லாம் தான் இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.